பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்தாப்புல என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே கதிர் ரொம்பவே கோவமா இருக்காங்க. நம்ம அப்பா மேலேயும் ராஜி மேலேயும் கையை வச்சுட்டா அந்த குமார் விடவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. உடனே கதிர்கிட்ட சரவணனும் செந்திலும் கேட்குறாங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைண்ணே, ராஜியோட அம்மா கீழே விழுந்திருப்பாங்க போல், இவ தூக்கி கொண்டு வீட்டில் விட்டுருக்கா, அது எப்படி வீட்டுக்குள்ளே வரலான்னு சொல்லிட்டு அந்த குமார் கை வச்சிட்டான், அப்பா மேலேயும் கை வச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சரவணனுக்கும் செந்திலுக்கும் சரியான கடுப்பு. நம்ம அப்பா மேலே கை வச்சிட்டான், அவன் சும்மையே விடக்கூடாது, ஒவ்வொரு முறையும் அவனை இது பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க, விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சூழ்நிலையில் குமாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் இவங்க பேசிகிட்டு இருக்க இடத்துக்கு பக்கத்தில் வராங்க. வந்தோடனே சரவணனால் தாங்கவே முடியல. எப்படி நீ எங்கள் அப்பாட்ட நீ பிரச்சனை பண்ணலாம், எங்கள் அப்பா மேலே எப்படி நீ கை வைக்கலாம், ராஜி மேலேயும் கை வச்சிருக்கு, அவளுக்கும் முகம் ஜவுந்துருக்கு, என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏய், அப்படி தாண்டா கை வைப்பேன், உன் தம்பி எங்கள் வீட்டு பணத்துக்கும் நான் ஆசைப்பட்டு தானே எங்கள் வீட்டு பிள்ளையை கூட்டி போய் அட்டையை போட்டான், நீங்கள்லாம் ரொம்ப கேவலமானோட அப்படி இப்படிங்கிறாங்க. நீ எப்படிடா நீ இப்படி பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் வாக்குவாதம் வருது. அந்த ஆளை ஓபராக்குமார் பேசணுன்னே 4 போடுதாரு சரவணன். போட்டோடனே சரவணன் கை நீட்டத்தை பார்த்த செந்திலும் கதிர் வெளுன்னு ஒழுக்காங்க. அதனால் பயந்து போன குமாரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடிடுறாங்க, தெரிச்சு ஓடிடுறாங்க. அடி தாங்க முடியாமல் பொத்துன்னு விழுந்துடுறாங்க குமார். உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓரமாக ஒளிஞ்சிருந்தவங்க நைஸாக அவங்க தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் இருந்து அவங்க அப்பாவுக்கு தகவல் சொல்கிறாங்க, சக்திவேலுக்கும் முத்துவேலுக்கும். அவங்க நேராக ஹாஸ்பிட்டலேருந்து பார்க்குறாங்க. உடனே என் பையன் மேலே கை வச்சது யாரு, நான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் உள்ளே வராங்க. வந்த உடனே கேட்குறாங்க, உன்னை யார்டா கை வச்சா அப்படிங்கிறாங்க. வேறு யார், ஏற்று வீட்டுக்காரங்க தான் சேர்ந்து அடிச்சிட்டானுங்க வச்சுட்டானுங்க அப்படிங்கிறாங்க. உடனே சக்திவேலுக்கு ரொம்பவே காண்டாகுது. என் பையன் மேலே கை வைக்கிற அளவுக்கு அவனுக்கு அவ்வளோ தூண்டாயிடுச்சு, அவனை விடவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உன்னை முத்துவேல் சொல்கிறாரு, நம்ம இப்படி செய்யக்கூடாது, இப்போ புத்தியாக தான் பிழைக்கணும், அவங்க வீட்டில் கல்யாணம் வச்சுருக்காங்க, நம்மளை அசிங்கப்படுத்துறது தானே இது செய்தாங்க, நமக்கு அசிங்கப்படுத்துவோம் அப்படிங்கிறாங்க. சூப்பர்ண்ணே அப்படிங்கிறாங்க. உடனே குமாரை வச்சு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. உடனே 3 பேரையுமே போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டி போகிறாங்க. இந்த தகவல் பழனி மூலமாக பாண்டியனுக்கு தெரிய வருது. பாண்டியன் ரொம்பவே கொதிச்சு போகிறாரு. ஐயா, என் பையனை தயவுசே விட்டுருங்க ஐயா, அவனுக்கு கல்யாணம் வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கதறாரு. உடனே அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்கிறாங்க, அதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா எஃப்ஐஆர் போட்டாச்சு, இன்னமும் சட்டப்படி தான் நடவடிக்கை எடுக்க முடியும், நீங்கள் வேணால் பார்ட்டிக்காரங்கிட்ட பேசி பாருங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஐயா, அவங்களுக்கு எங்களுக்கும் பேச்சுக்கள் இல்லையா, வேண்டாதது செஞ்சுருக்காங்க ஐயா அப்படிங்கிறாங்க. என்னையா வேண்டாவது செஞ்சுருக்காங்க, அந்த பையனுக்கு காயம் இருக்குது, உங்கள் பையன் இப்படி பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே ரொம்பவே மனசு வேதனையில் வீட்டில் அழுகிறாங்க பாண்டியன். இதை கேட்ட கோமதிக்கு ரொம்பவே அழுக வருது. எல்லாருமே வீட்டில் ரொம்ப சோகமாக இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அப்போ தான் மீனாவுக்கு ஒரு ஐடியா வருது. மாமா, அவங்கள காப்பாற்றுறதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னப்பா வழி இருக்குது அப்படிங்கிறாங்க. அது ராஜியால் தான் முடியும் அப்படிங்கிறாங்க. ராஜி சொன்னால் ஸ்டேஷனில் விட்டுருவாங்களா அப்படிங்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்குமாம்மா, நாளைக்கு நான் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு 2 பேருமே போகிறாங்க. நானும் வரப்பா கூட அப்படிங்கிறாங்க. இல்லை நாங்களே போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஸ்கூட்டியில் போகிறாங்க. போய் சார் இந்த மாதிரி நான் கதிரோட ஒய்ஃபு அப்படிங்கிறாங்க. கதிர் ஓடி பார்க்குறாங்க. இந்த சூழ்நிலையில் எங்கள் வீட்டுக்கார மேலே எந்த தப்புமே இல்லை, அவங்க அண்ணன் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிறாங்க. என்னவே தப்புமே இல்லையா, அந்த பையன் மேலே காயம் இருக்கம்மா அப்படிங்கிறாங்க. அவங்க முதல்ல பிரச்சனை பண்ணது என்கிட்ட தான் சார், அவங்க எங்கள் அண்ணன் தான், நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு பிடிக்காம அவங்க இப்படி பண்ணிட்டாங்க. எங்கள் அம்மா கீழே கால் தடிக்கி விழுந்துட்டாங்க, நான் அவங்களை தூக்கி கொண்டு வீட்டில் விட்டேன், இதனால் நீ எப்படி வீட்டுக்குள்ளே வரலான்னு சொல்லிட்டு என்னை அடிச்சிட்டாங்க, பாருங்கள் என் கண்ணத்தை கூட பாருங்கள் எவ்வளோ காயம் இருக்குதுன்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறேன், இதை அவங்க சொல்லவே இல்லையே அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார், அதனால தான் சார் அவங்க மேலே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியாம்மா, சரி அப்போ எழுத்து மூலமாக கொடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே கம்ப்ளைண்ட் லெட்டர் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே போலீஸ் தேடி குமார போகிறாங்க. உடனே சக்திவேல், என்ன சார் அவங்கள அரெஸ்ட் பண்ணியாச்சுல, அவங்கள ரிமாண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. சரி சார், அவங்கள ரிமாண்ட் பண்ணணும்னா உங்கள் பையனையும் அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஏன் எங்கள் பையனையும் அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, முதல்ல தப்பு உங்கள் மேலே தான், நீங்கள் அவங்க வீட்டு பொண்ணை நீங்கள் கை நீட்டிருக்காங்க உங்கள் பையன், அதுக்கு அவங்க சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் இருக்குது, அவங்க வீட்டில் உள்ளதெல்லாம் கையில் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் சக்திவேலுக்கும் முத்துவேலுக்கும் ரொம்பவே ஆடி போகிறாங்க. ஆகா, நம்ம ஒரு பிளான் போட்டால் அவனும் ஒரு பிளான் போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன செய்ய, இவங்ககிட்ட வேணால் நீங்கள் பேசி முடிங்க அப்படிங்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம பேசுகிறதா அப்படிங்கிறாரு சக்திவேல். உடனே அவர் சொல்கிறாரு, குமார் நான் வேணால் உள்ளே போகிறோம்பா, அவனும் உள்ளே போடுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே முத்துவேல் சொல்கிறாங்க, அவங்களும் உள்ளே போய் நீனும் உள்ளே போனால் யார் ஜெயிச்சான்னு வரும், அவங்க தான் ஜெயிச்ச மாதிரி வரும், சரியா, கல்யாணம் இருந்துச்சு, கல்யாணத்துக்கு காரணமான நீனும் உள்ளே போயிட்டேன்னு வரும், அதனால் நாங்கள் வாபஸ் வாங்கிறோம் சார் அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்டேஷனில் போய் நாங்கள் கொடுத்த புகாரை வாபஸ் வாங்குகிறோம் அப்படிங்கிறாங்க. சரி சார், நீங்கள் எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படிங்கிறாங்க. ஸ்டேஷனில் போய் எழுதி கொடுக்குறாங்க. எழுதி கொடுத்துட்டு போகும்போது கதிர், செந்தில்,
சரவணா 3 பேர் வெளில வராங்க. வெளில வந்தோன்னே பாண்டியன் ரொம்பவே அழுகுறாங்க. "ஏன்டா இப்படி பண்ண?" அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நம்ம வீட்டு மேலே வந்து இப்படியே பண்ணிகிட்டு இருந்தால் பார்த்துட்டு இருக்க முடியுமாப்பா அப்படிங்கிறாங்க. "டேய் உனக்கு கல்யாணம் வச்சுருக்குடா, பொண்ணு வீட்டுக்காரங்க தெரிஞ்சால் என்னடா ஆகுறது?" அப்படிங்கிறாங்க. உடனே சரி வாங்க எதனாலும் வீட்டில் பேசிக்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. உடனே பாண்டியன் ராஜிட்டையும் மீனாட்டும் "ரொம்ப நன்றிப்பா, நீங்கள் இல்லைன்னா வெளியே வந்திருக்கவே மாட்டாங்க" அப்படிங்கிறாங்க. "இல்லை மாமா எனக்கு அதை பற்றி தெரியாது, மீனா அக்கா தான் எல்லாமே சொன்னாங்க" அப்படிங்கிறாங்க. "இல்லை நான் சொன்னாலும் உங்கள் அண்ணனை எதிர்த்து நீ செய்யணும்ல, நீ செஞ்சுருக்கல, நீ தான் எல்லாத்துக்கும் காரணம். இன்றைக்கி 3 பேர் வெளில வந்திருக்காங்க, நீ தான் காரணம். நம்ம வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு நீ தான் காரணம் ராஜி" அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாரு, "இப்படி ஒரு மருமக்க 2 பேரும் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும். வார மருமகளும் உங்களை மாதிரி அமைஞ்சிட்டாங்கன்னா இதை விட சிறப்பு வேறு எதுவுமே கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருந்தன்மையாக பேசுகிறாரு. இதை கேட்ட கதிருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை மீட்கிறதுக்கு ராஜி வந்து அவங்க குடும்பத்தையே இருக்க துணிஞ்சிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ராஜி மேலே கதிருக்கு காதல் வந்துடுது. இனி என்ன நடக்கும் இந்த ராஜி கதிருக்குள்ளே அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.